குருभ्यो நமஹ. வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி, ஒரு 1.5 நிமிஷம் தான் ஆகும். அதை கேட்போமா? அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பிராதானியத்தை பத்தி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு பிரம்மானந்தம் ஏற்படுது, இயற்கைதான். முதல்ல அந்த 1.5 நிமிஷம் சொன்னேன், அந்த வேத பகுதியை இப்ப கேட்போம். அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் ஆதேதம் பிரம்ம ஜுஷஸ்வமே யதன்ஹாத் குருதே பாபம் ததன்ஹாத் பிரதிமுச்சதே யத்ராத்ரியாத் குருதே பாபம் தத்ராத்ரியாத் பிரதிமுச்சதே சர்வவர்ணே மகாதேவி சந்தியா வித்யே சரஸ்வதி ஓஜோஸ் சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஸ் சர்வமசி சர்வாயுரபிபூரோம் காயத்ரீமாவாஹயாமி சாவித்ரீமாவாஹயாமி சரஸ்வதீமாவாஹயாமி சந்தர்ஷீமாவாஹயாமி ஷியமாவாஹயாமி காயத்ரியா காயத்ரி சந்தோ விஸ்வாமித்ர ரிஷி சவிதா தேவதாக்னிர்முகம் பிரம்மா சிவோ விஷ்ணுர்ஹதயகும் ருத்ரஷிகா पृथिवीयोनि प्राणापान व्यानोधान समाना सप्राणा श्वेतवर्णा सांख्यायन शगोत्रा गायत्री चतुर्विगुं सत्यक्षरा त्रिपदा पंचशीर्षोपनयने विनियोग ओम्भोः उत्तमे शिखरे जाते भूम्यां पर्वतमूर्धनि ब्राह्मणेभ्योऽभ्युनुज्ञाता दक्ष देवी यथा सुखम् स्तुतो मया वरदा वेद माता प्रचोदयन्ती पवने द्विजाता आयुः पृथिव्यां द्रविणं ब्रह्म वक्षसं मह्यं दत्त्वा प्रजातुं ब्रह्मलोकम्. என்கிட்ட வேதம் கற்கும் வித்தியார்த்திகள் அவன் அபியாசம் பண்ணி அவர்களுக்கு சொன்ன அந்த வேத பாடம் தான் இப்ப நாம் எல்லாரும் கேட்டது. இது என்னன்னு கேட்கிறேன்ல, ஏற்கனவே தெரிஞ்சவர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ, தெரியாதவர்களுக்கு தான் இந்த பதிவு. காயத்ரி மகிமை பத்தி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பெரியவா எல்லாரும், பூர்வாச்சாரியார்கள் எல்லாரும் நிறைய அதை பத்தி எடுத்து வரைத்து இருக்கிறார்கள், காயத்ரி மகிமை பற்றி. அத்தனையும் நாம் கேட்கும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுவது இயற்கைதான். சரி, வேதமே காயத்ரி மகிமை பத்தி சொல்லும் போது இன்னும் நமது சந்தோஷம் எவ்வளவு மடங்கு அதிகமாகும் பாருங்க. இப்போ நாம் கேட்ட பகுதி அதுதான் நண்பர்களே. வேதமே காயத்ரி மகிமை பத்தி எடுத்து வருகின்றது. அதான் நம்ம இப்ப கேட்டோம். எதிர்வேதத்துல உபனிஷத் 4வது பிரஷ்னம் நாராயணோபனிஷத்துன்னு சொல்லுவா. அம்பஸ்ய பாரேங்கிறதுல ஆரம்பிக்கும் அந்த உபனிஷத். அதுல வரக்கூடிய ஒரு பகுதி தான் காயத்ரி மகிமை பற்றி எடுத்து வைக்கும் போது அந்த பகுதியை எடுத்து சொல்லுகின்றது நமக்கு பல விவரங்களை. உதாரணத்துக்கு காயத்ரியோட சந்தஸ் என்ன, அது எங்கிருந்து வந்தது, உற்பத்தி ஆச்சு, காயத்ரி மந்திரத்தில் எவ்வளவு அக்ஷரங்கள் இருக்கு, அது எவ்வளவு பாதங்களா நம்ம பிரிச்சு சொல்லணும், காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், பல பிராப்திகள். அது மாத்திரமல்ல, வேதமாதா வேதமாதா நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேதமாதா வேதத்திலே வருது, அதுவும் இந்த இடத்துல வருது. இம்மாதிரி பல விவரங்களை பொக்கிஷமாக கொண்டுள்ள காயத்ரி பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு பகுதி தான் இப்ப நாம் கேட்ட அந்த வேதமந்திர நண்பர்களே. இந்த போர்ஷனை, இந்த பகுதியை கேட்பதே புண்ணியம் அல்லவா? இன்னொரு வாட்டி கேட்கலாமா? உங்களோட சேர்ந்து நானும் திருப்பி கேட்கிறேன். நாராயணா.